அப்பாடா, ஒரு வழியாக அசைன்மெண்ட்லாம் எழுதி முடிச்சு இன்னைக்கு சீக்கிரமாகவே காலேஜ் கிளம்பியாச்சு. நல்லா இருக்கு இந்த சுடிதார். சரி நீ கிளம்புவோம், சீக்கிரம் போவோம். ஆளவே யாரும் காணல. இந்த சைடு ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பாளே, என்ன அவளை ஆளை காணல? தூக்கம் சேரவளை கீழே தள்ளி கண்ணா விட்டுட்டம்மா அந்த நாயம். விடுஞ்சிருச்சா? இது யாரு, நம்ம அக்காவா? இந்த நாயா? அட ஆமா, நிதினா. எப்படி சீக்கிரம் கிளம்பணும் இப்போ? என்ன சக்தி ஆளு பார்த்துக்கிட்டு இருக்க, எந்திரிச்சிட்டியா? நீ எப்பக்கா எந்திரிச்ச? ஆசையமா இருக்கு. அதுவா, சரி இன்னைக்கு நாள் சீக்கிரம் போகலாமேன்னு சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். அதுக்கு தான் இப்படி ஷாக்கா பாக்கியா நீ? ஆமாட்டி, நான் கூட வேற ஏதோ ஒரு அப்பா சுடிதார் போட்டு வந்து நிற்கிது நினச்சிட்டேன். நினைப்பேன். எல்லாரும் ஒரே நேரத்தில் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, சரியா? போகும். எங்கிட்டுவா? ஏன்டி? இல்லை மழை எதுவும் பெய்தானே ஜனால பக்கத்தான். சக்தி ஓவராக தான் பண்ணுறேன். நான் தான் எந்திரிச்சிருக்கேன். ரொம்ப அழப்பாத. சீக்கிரம் போய் பல்லு விளக்காம பக்கத்தில் வந்து பேசிட்டு. அது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உடனே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன்னு பணம் காமிக்காதக்கு கிளம்பிட்டு இந்த பிள்ளைக்கு போறாம. சரி நம்ம காலேஜ் போகணும். அம்மா அம்மா வந்துட்டேன். என் காலங்கத்தாலே அளந்துக்கிட்டு இருக்கா. நான் காலேஜ் போயிட்டு வரேன். காலேஜ் போறியா? மணி என்ன ஆகுது? 8 மணி தான் ஆகுது. அதுக்குள்ளே காலேஜ் போகிற? ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம்மா, இன்னைக்கு சீக்கிரம் போகணும். செமினார்னு சொன்னால, அதனால சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க. சரிம்மாக்கா, சாப்பிட்டியா? எப்படி? சாப்பிட்டேம்மா. தோசை ஊற்றி வச்சுருந்தேன், 2 தோசை சாப்பிட்டேன். ஓகேம்மாக்கா, பார்த்து போயிட்டு வா. பஸ்ஸுக்கு துட்டு எடுத்துட்டியா? டேபிளில் வச்சுருந்தேன். துட்டுலாம் எடுத்துட்டேம்மா. சரிம்மா, நான் பார்த்து போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. நான் சூதானம் போயிட்டு வரணுமா? யாரும் எங்கே ஃபுட்டாலும் போகக்கூடாது, எது கொடுத்தாலும் வாங்கிக்க கூடாது. ஏம்மா, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லைம்மா. சின்ன பொண்ணோ பெரிய பொண்ணோ என் கடமை சொல்லணும். சரிம்மா, நான் போயிட்டேன். பாய். நீ போயிட்டு வா. இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைல ஒத்தரசத்தில் அனுப்புற பயமாக தான் இருக்குது. காலம் ரொம்ப மோசமான காலமாயிடுச்சு. என்ன பண்ண? பிள்ளை காலேஜ் போனால் வீட்டுக்கு வரந்தண்டி ஒரே பயமாக தான் இருக்குது. மோசமாக இருக்குது உலகம். இல்லை மச்சான், பார்த்து ஓட்டல. ஏம்பல இவ்வளோ ஸ்பீடாக போகிற நீனு? போல நீ வேணல. நேற்று சீக்கிரம் போய் நிவியை பார்க்கல. அப்புறம் அந்த போய் சீக்கிரம் போதான்னு அர்த்தம். அப்போ அதை விட சீக்கிரமாக போகணும். நேற்று வந்தானா வரலையானு தெரியல. அதான் சீக்கிரம் போகணுன்னு எங்கள் அப்பா வேற இந்த வண்டியை போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு போன்னு வேறு சொல்லிட்டாரு. அதான் நினச்சது போய் என்ன பைத்தியம் மாதிரி கார் எடுத்துகிட்டு வந்திருக்கான். பைக்கை தான் சீக்கிரம் போயிடலாமே நினச்சேன். அது ஏன் கேட்குற மாப்பிள்ள, கிளம்பிட்டா இருந்தோம்ல, இந்த பைக் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துன்னு சொல்லிட்டாரு. வேறு என்ன பண்ணேன்? சரி அப்படியே கொடுத்துட்டு அப்படியே போயிடலான்னா எடுத்துகிட்டு வந்தேன். சரி விடல, பொறுமையா போ. அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா. இல்லை மச்சான், நேற்றும் பார்க்கலையா? அதான் சரி சீக்கிரம் போவோம். இன்னைக்கு ஒரு வேளை சீக்கிரம் போயிருந்தானே, அதை விட சீக்கிரம் போயிருந்தானே. அதான் இப்போ 7:30 கிளம்பி சீக்கிரம் போய்கிட்டு இருக்கு. சரிடா, நீ ஆளை பார்க்கறது சரி. என்ன ஆள் இல்லாமல் வைக்கிறாத. நீ போகிற வேலை பார்த்தா அப்படிதான் தெரியுது. கொஞ்சம் வெட்மீங்க உன்னை அப்படிலாம் விட்டுட்டு போவானாடா. ஏதாவது தெரியுமில்ல பையன்களை பற்றி. இது மாதிரி பொண்ணுன்னு வந்துட்டு எங்களெல்லாம் கண்டுப்பீங்களா? அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டீங்க. அவ்வளோதானே என்னை போய் தெரிஞ்சுக்க. நான் வேற மச்சான். சரி ரசா, பார்த்து வண்டி ஓட்டு. நீதியா யாரு? அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க. இப்போதான் வருவாங்க. டக்குன்னு போய் அவங்களை பார்த்துடலாம். அதான் மச்சான், எனக்கு எப்படினாலும் பார்த்துடணும். பார்க்கறது சரி, பேசுறியா? முதல்ல பார்க்கலான்னு, அதுக்கப்புறம் பேசுங்க. ரைட்டு தான் டே. சரி பார்த்து போ, பொறுமையாக போ. சரியில்ல. என்ன மச்சான், இன்னைக்கு பிள்ளைகளையும் காணணும் பையனையும் காணல. நீ இப்படி பயப்படுவான்னு தெரியும். அதான் என் ஃப்ரெண்டு கார்த்திக்கிட்ட ஆல்ரெடி ஃபோன் போட்டு கேட்டேன். இல்லை டிபார்ட்மெண்ட்டில் பிள்ளைங்க எப்போல்லாம் வருவாங்க, எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. அவன் சொல்லிட்டான், லேட்டாக மச்சான், நானும் இன்னும் நான் வீட்டில் இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டான். அதனால நீ பயப்பட தேவையில்ல. நீ தேடுற பொண்ணுலாம் சீக்கிரம் போயிருக்காது, இனிமேல் தான் வரும். நல்லா தெரியுமால? இப்போ நீ வண்டி ஓட்டு போதாம நான் கார்த்திட்டு ஃபோன் போட்டு கேட்டேன். அவனே நான் வரலையா. சரி ஆட்டு பார்த்தோம். அப்பாண்டா இப்போ தான் பிள்ளைங்களாம் வருது. இப்போ 2 பிள்ளைங்க வருது பாரு. ஆமாம் மச்சான், 2மே சூப்பராக இருக்கு. அடைச்சி நாய் சும்மா இல்லை, தெரிஞ்ச காலேஜ் வேற. அவங்க பற்றி விட்டுற போகிறாங்க. சும்மா இல்லை, நீங்கள் மட்டும் பார்க்கணும். நாங்கள் எப்பவுமே அவங்க ஃப்ரெண்டாகவே இருக்கணும். என்னல அப்படிலாம் இல்லை. சரி பார்த்துக்கோ. ஹாய்ப்பா, சீக்கிரம் வந்துட்டியா நீனு? ஆமாடி, சீக்கிரம் வந்துட்டேன் இன்னைக்கு.
என்னடி நம்ம காலேஜ் முன்னாடி புதுசா பசங்களாம் வந்து நிக்கிறாங்க. பசங்களா எங்க? அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. அட ஆமா. இன்னும் அந்த பொண்ணுங்க நம்மள்கிட்டயே பார்த்துட்டு இருக்குதா? அதான் என்னன்னு தெரியல மச்சான். ஒருவேளை பிரின்சிபல் போய் போட்டுக்கிறது பார்த்துட்டு இருக்குமோ? ஏல யூஸ் மாதிரி பேசுற? அப்புறம் என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் சின்ன போக்கு நம்ம கண்டுக்க வேண்டாம். நீ பார்க்க வேண்டியது நிதி தானே, அவளை மட்டும் பாரு. அதான் ஆமாடி, ஏதோ நிதின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு. அன்னைக்கு 2 பசங்க வந்து நின்னாங்க பத்தியா, நம்ம கார்த்திக் கூட பேசினாங்களே அந்த பசங்க நினைக்கிறேன். நிதி நான் சொன்னாங்க. ஆமாடி, அப்படிதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை நிதிக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ. அன்னைக்கு அந்த பிள்ளை பார்க்கும்போது இப்படிதான் சீக்கிரம் ஓடிடுச்சு. சரி இன்னைக்கு வரட்டும் கேட்போம். நேற்று அந்த நாய் வரவே இல்லை. சரி இன்னைக்கு வருவா கேட்போம். ஓகேடி வா, இங்கேயும் நிற்க வேண்டாம். மேம் பார்த்து திட்டுவா, உள்ள போலாம். ஓகேடி வா. அந்த பிள்ளைங்களாம் போயிடுச்சுல, போயிட்டாருங்களா? சந்தோஷம். மச்சான் மாப்பிள்ள வாடா, உன பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்படியாண்ணா? அப்படி ஒன்றும் பார்க்குற மாதிரி தெரியலையே. ஐதிவா ஐ கார்த்திக், இப்போ என்ன விஷயம்ல எதுக்கு 2 பேர் வந்துருக்குறீங்க? அதை நான் சொல்றேன், சீக்கிரம் சொன்னேன். நமக்கு தேவாக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணா மச்சான். அந்த பொண்ணு இங்கே படிக்குதான். அந்த பொண்ணு பேரு நிவியா. அது அவனுக்குனே டவுட்டா இருக்கு அந்த பொண்ணான்னு. அதான் கன்ஃபார்ம் பண்றதுக்காக தலைவர் வசதி நிற்காப்புல. நிவினா எங்க டிபார்ட்மெண்ட் நிற்க அந்த பொண்ணா? நீங்க உங்க டிபார்ட்மெண்ட்டா? நீங்க பேசுவீங்களா அவ கூட? இல்ல தேவா, அது ரொம்ப ரப்படான பொண்ணு. அந்த பொண்ணுலாம் நாங்கள் பேச மாட்டேன். அப்படியா? ஏழை தேவாவுக்கே அந்த பொண்ணு நிவின்னு தெரியுது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பேர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சின்ன பிள்ளைல பார்த்த பொண்ணு அந்த பொண்ணா? இப்போ அதுதான் டவுட்டே. அதான் அந்த பொண்ணு வந்தா என்னன்னு கேட்டுலான்னு மாப்பிள்ளை சீக்கிரம் வந்து நிற்காப்புல. என்ன லவ்ஸா? அப்படிலாம் இல்லை கார்த்திக், சும்மா கன்ஃபார்ம் பண்ணோம். தெரிஞ்ச பிள்ளை தான். அந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்கும். சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரைட்டு. சரி இனிமேல் தான் பிள்ளைங்களாம் வருவாங்க. ஆமாம் கார்த்திக், இப்போ 2 பிள்ளைங்க போச்சு. இனிமேல் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று வந்தோம், அவளை பார்க்க முடியல. நேற்று நிவி வரலையே. ஓ நேற்று வரலையே. அப்போ சா நேற்று நிவி ஆப்சன்ட் போனடா, அதான் பார்க்க முடியல. இதான் நீ சொல்கிறானே. இது வாங்க அப்படியே கேண்டீன் போவோம். ஒரே வெயிட் பண்ணுவோம். சரி பார்த்துட்டிங்கன்னா பார்த்துட்டு பேசிட்டு போங்க. கேண்டீன்குள்ள வரலாமாடா? அதில் கேண்டீன் தானே மச்சான், கேண்டீன்குள்ளே வரலாம். அப்போனா ஓகே வாடா போனோம். வெளியே என்ன ஒரு மாறு இருக்கு. சரிடா மச்சான் வாடா கேண்டீன் போனோம். இது இன்னும் நிதி வர மாதிரி தெரியலட்டி. நிதி வந்துட்டா. நிதி என்னட்டி ஒரு படி என்னை பார்த்து அழைக்கிட்டு நிதி வந்துட்டான்னு சொல்லி ஓடி வந்துகிட்டு இருக்கிறா? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கா? யார் வெயிட் பண்றா? பார்க்கலையா நீ யாரையும்? என்னட்டி சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்கட்டி. நிதி உனக்கு தெரியுமா? என்னது? காலேஜ் என்ட்ரன்ஸ்ல ஒரு 4-3 பசங்க உன் பேச்சுலேயே பேசிட்டு இருக்காங்க. யார்கிட்ட எந்த பேர் விட்டு யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம காலேஜா? நம்ம டிபார்ட்மெண்டா? இது நிதி மெதுவா பேசு. மேம் உள்ளதான் இருக்கிறாங்க, எது கேட்க போறாங்க. அதுக்கு தான் மெதுவா பேசுறேன். என்ன யாரை வெயிட் பண்றா? இது நீ அன்னைக்கு ஒரு நாள் நம்ம காலேஜ் வெளில நிறைய பசங்க இருந்தாங்க நாங்கள் சொன்னோமா? ஆமாம் நிறைய பசங்க இருந்தாங்க. கார்த்திக் கூட பேசினாங்களே, நம்ம டிபார்ட்மெண்ட் கார்த்திக். கரெக்டாக சொல்லிட்டேன். அவங்களோட 2-3 பசங்க புதுசாக நின்னாங்களா. நான் கூட சொன்னேன் என்னடா காலேஜுக்கு புது பசங்களாம் வந்துருக்குறாங்க அப்படின்னா. சரி நீ கூட திடீர்னு யாரையோ பார்த்து ஓடுனியா? அதுவா? அப்படிலாம் ஒன்றும் நீ என்னமோ தெரியலப்பா. நாங்கள் இன்னைக்கு உள்ளே வரும்போது அந்த 2 பசங்க தான் வந்துருந்தாங்க. என்னன்னு கார்த்திகிட்ட கேட்டால் தெரிஞ்சு போயிடும். ஆனால் நிதின்னு சம்திங் ஏதோ பேசுகிறதா சொன்னான். யார் சொன்னான்? நாங்களும் கேட்டோம். திவ்யா வந்திருப்பா போல வெள்ளனே காலேஜுக்கு. ஸோ அதனால சம்திங் ஏதோ கேட்டதா சொன்னால் நாங்களும் கேட்டோம். நாங்கள் உள்ளே வரும்போது போட்டோம். நேற்று ஏண்டி காலேஜ் வரல நீனு? அது ஒரு பெரிய கரடி. அது அசைன்மெண்ட்டு வேற எழுத வேண்டியது இருந்துச்சா, அதனால சும்மா அதை போய் சொல்லி லீவ் போட்டுட்டேன். அசைன்மெண்ட்லாம் எழுதிட்டியோ? ஒரு வேலையை எழுதிட்டேன். நீ எழுதலையா? எங்க எழுதலான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் எழுத முடியல. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே தெரியுமா? தெரியுமா? ஆப்லாம் உட்காந்து எழுதுறோம் கொஞ்சம். சரி நீ எங்களை பார்த்தியே பார்க்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. யார் வந்தா? அந்த பையங்க நான் வரும்போதுலாம் யாரையும் நான் பார்க்கவும் இல்லை, என் யாரும் வந்து பேசவும் இல்லை. நிஜமாவே நீ என்ன சொல்லி அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அங்கே வேணா வெளில போய் பார்ப்போம்மா. டைம் ஆக போட்டுட்டு மேல் மேம் வர உள்ளே இருக்கிறாங்க.
இன்னும் கிளாஸ் வேறு ஸ்டார்ட் பண்ணிடணும். இனிமேல் எங்கே போவேன்? அப்படியே வா, அப்படியே போயிட்டு வருவோம் காலையில் நேரம். ஒருவேளை நம்ம கார்த்திக் வந்ததுக்கப்புறம் கேட்போமா காலேஜ் கிளான்ஸ் வருவாங்களா, கார்த்திகிட்ட கேட்போம். அதை வந்தால் நீங்கள் கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்டு தானே கேளுங்க யாருன்னு. சரி தேவா கிளாஸ் போகலாம். ஒருவேளை தேவா வந்திருப்பானோ? அவங்க நீங்கள் பார்த்து ஓடுனேன் ரெண்டு மாதிரி வந்துட்டானோ என்னன்னு தெரியலே. நானும் உள்ளதான் வந்து யாரையும் பார்க்கல. அவனாக இருந்தால் சந்தோஷம். சரி கார்த்திக் வரட்டும் கேட்போம். இது என்னட்டி இந்த கார்த்திக் போய் நீ கிளாஸ்க்கே வரல? அப்புறம் என்னன்னு தெரியல. காலையில் பார்த்தேன் காலேஜுக்கு வந்துருந்தான். தேவலான்னு யாரும் ஓட்டிங்களாடி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து? சத்தியமாக இல்லை, சத்தியமாக நாங்கள் பார்த்தோம். நீ எப்படி நிதியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அன்னையும் கூட பைக்கில் உட்காந்துருக்காங்களா, தனியாக நம்ம காலேஜ் வந்துடுமாங்க. சரி வெளியில் வரீங்களா? நம்ம கிளாஸ் முடிஞ்சிருச்சு. அந்த கார்த்திக்கு வெளில இருக்கானான்னு பார்ப்போம். நீ கிளாஸ் கட் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே தான் இருக்கும். வாங்க நீ எப்படி வெளில போயிட்டு வருவோம். சரிடி வாடி போகலாம். பிட்டி வாங்கினடி காப்பி உங்கள் கிளாஸ் போய் பேசுறதே கிடையாது. இந்த நம்பிக்கை நம்ம பார்த்து மாதிரி பார்த்து இல்லை கார்த்திக் சரிப்பா. இன்னைக்கு என்ன கிளாஸ்க்கு வரலையா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்க, அதனால தான் இன்னைக்கு காலையிலாம் கிளாஸ் கட் பண்ணிட்டு இனிமேல் வந்துடுவேன். அது இருக்கட்டும், நீ கிளாஸ்க்கு வராமல் ஃபோனை பார்த்து கிடையாது. சரிப்பா. நம்ம காலேஜுக்கு புதுசாக 2 பசங்க வந்திருப்பாங்களே, ஒரு ஃப்ரெண்டு 2 பேர். இப்படி பார்த்தாருங்க. ஆமாம் அது என் ஃப்ரெண்டு தான். ஏதோ நிவிலாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நான் உங்களை தான் தேடி வந்து நீங்களே வந்துட்டீங்க. எங்களை தேடி வந்து எதுக்கு? என் ஃப்ரெண்டு அவங்க இருக்கிறாங்களே நிவி, அவங்க தெரியுமா? அதனால தான் இந்த கிளாஸை எழுதிக்கிறாங்க. எனக்கு இந்த கேண்டீன் வர முடியுமா நிவி? யார் கார்த்திக் அது? என்ன நிவி கூப்பிடாத, எனக்கு எதுவும் தெரியாது. அவங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதான் காலையில இருந்து வெயிட் பண்ணுறாங்க. நீ வாரியா? சொன்னல நிவி இப்போ நாள் நம்புறியா? உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அவங்க யார்? எதுக்கு நிவியை பற்றி கேட்குறாங்க? இல்லை நிவி ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியுமா? நிவிக்கு தான் தெரியுமா தெரியாது டவுட்ல இருக்கிறாங்க. நிவி உனக்கு தெரியுமா? அவள் தான் அவங்க யாரையுமே சரியாக பார்த்தது இல்லையே. உனக்கு தெரியுமா நிவி அவங்கள? இல்லடி எனக்கு சரியாக அவங்கள பார்த்தது கிடையாது, யாருன்னு தெரியல. அவங்க பேர் கூட என் மறந்து போச்சு. நீங்கள் வா கேண்டில் தான் இருக்கிறாங்க. ஓ ஃப்ரெண்டுன்னு பேர் மறக்கும். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுடா. ஓ அப்படியா? சரி நீ இப்போ நான் வார கேண்டீனுக்கு. அவங்க பசிக்கிறவாங்க. நெக்ஸ்ட் பீரியட் சேர்த்து வைக்கிறதே ரெண்டுல. சரி இப்போ நான் வரேன். இட்டி எனக்கு பயமாக இருக்குட்டி. ஏன் டீம் பயப்படுற? அவங்களுக்கு தான் உனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. நீ யாருன்னு பார்த்துட்டு வா. அன்றைக்கும் வந்து வெயிட் பண்ணாங்க, இன்றைக்கி இதுக்கு ஒன்று எப்படி சொல்லணும்? ஆமாம் டீ, முதல்ல என்ன எதுன்னு கேட்டு போகிறோம். யாரும் தெரிஞ்சவங்க நீங்கள் பார்த்து வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் பயமாக இருக்கு டீ. எங்கள் அம்மா அப்பாஸ்லாம் தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவாங்க, அடித்து கொண்டுருவாங்க டீ. கிட்டேருந்து அவங்க அம்மா அப்பா என்ன காலேஜ்ல இருக்கிறாங்க, யாருன்னு பார்க்க போகிற. இருந்தாலும் பயமாக இருக்குப்பா. நாங்களாம் வாரல அப்போதுக்கு பயப்படுப்பா. போகலாம். இல்லைன்னா அந்த பயிலுக்கு டெய்லியும் நின்றுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டால் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா வேறு மேம் வந்து பார்த்துட்டாங்கன்னா உனக்கு தான் பிரச்சனை. அதுவும் கரெக்ட் தான் பா. கேண்டீன் போகலாம்.